இன்று உலக தொலைத்தொடர்பு தினம். கண்டம் தாண்டி கடல் தாண்டி கண்ணு வைக்கும் நேரத்திற்குள் ஹலோ என்ற ஒற்றை வார்த்தையால் உலகத்தையே இணைத்தாள். என் நாவிலே கலந்து நாவிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழியே. கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணி வளர்த்தேன் ஓடி விட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி என்னிடம் வந்து விட்டது என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அழகிய பொன்மொழி. நான் இப்பொழுது மரம் நடுவோம் என்ற தலைப்பில் பேச போகிறேன். வீட்டிற்கு ஒரு மரம் நடுவோம் என்பது அன்றைய வாசகம். ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் நட வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டு உள்ளது. ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் நட வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளது. மரம் இயற்கையின் கொடை, இயற்கையின் அன்னையின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை. இன்றைய காலகட்டத்தில் மரங்களின் தேவை இன்றியமையாதது. விசும்பின் துளிகளில் அள்ளால் மாற்றாங்கே பசும்பு தடை காண்பது அறிவு என்கிறது திருக்குறள். உலகில் உயிர்கள் வாழ மழை நீரே ஆதாரமாக இருக்கின்றன. மரங்கள் இருந்தால்தான் மழை பொழியும். எனவே இயற்கையை பாதுகாக்க மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். மரங்கள் நமக்கு தேவையான பல வகையில் பயன்படுகிறது. நாம் உண்பதற்கு தேவையான காய், கனி, கீரை போன்றவற்றை தருகிறது. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்துக் கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மரத்தின் அழிவு மனிதனின் அழிவு என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் மரத்தை நட்டு வளர்க்க வேண்டும். விழிகள் இல்லாமல் பார்க்கிறேன், செவிகள் இல்லாமல் கேட்கிறேன், கைகள் இல்லை என்றாலும் அழைக்கிறேன், கால்கள் இல்லாமல் தாங்கி நிற்கின்றேன். ஏனென்றால் நான் மரம், எனக்கு மரணம் இல்லை. கிளை வெட்டி வைத்தால் வேர் விட்டு வளர்வேன். மழை வேண்டி விலங்குகளை பலியிடும் மனிதா, நீ என்னை பலியிடாமல் இரு, நான் உனக்கு மழை தருவேன். மறந்தாய் மறந்தாய், மரத்தை மனிதன் மறந்தாய். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில். முயற்சி என்பது விதை போல விதைத்துக் கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். மாதா பிதா குரு தெய்வம். பேச பழகிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீங்க பிதாவுக்கும் பேச்சு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய தெய்வத்திற்கும் மனமாக நன்றி. நன்றி.